ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவலை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 கப்பு அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறேன். இப்போ வெல்லத்தை வேறு ஒரு பேனில் மாற்றிக்கலாம். வடிகட்டிட்டு நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஒயர் விஸ்க்கு வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அவலை, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒயர் விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டி ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக ஏலக்காவை சேர்த்துருக்குறோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா அது கொஞ்சம் உருகி வரும். உருகி வரும்போது கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும். இப்போ இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் நெய் பத்தலைன்னா கூட கொஞ்சம் நம்ம சேர்த்துட்டு கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவல் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பை பை.